காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் கல்யாணம் அத்தியாயம் 2. 28 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரு பையனுக்கு மரியாதை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வீதியில் இருக்கிறவங்களே அந்த பையனோட கல்யாணத்தை பத்தி தான் பேச ஆரம்பிப்பாங்க. இதுல நம்ம கல்யாண சுந்தரத்துக்கு வயசு 34. ஊரே அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சிதம்பரம், மன்னார்குடி, மதுரைன்னு அவங்க அப்பனும் எல்லா ஊர்லயும் பொண்ணை பாத்துட்டாங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் பெங்களூர் பொண்ணையும் பார்த்தாச்சு. அதுவும் வேலைக்காவல. ஏன்னா அவன் வாய் எப்படி அட ஊர் உலகமே ஏசுற அளவுக்கு என் பையன் நிலைமை போகுது. பேசாம இவனை மங்கல்யாலே ஏத்தி அனுப்பிச்சிடலாம், அங்க ஏதாவது பொண்ணு கிடைக்குதான்னு பாப்போன்ற அளவுக்கு சிந்திக்க போயிட்டாரு அவங்க அப்பா. அதாங்க நம்ம சிங்காரம். கல்யாண சுந்தரத்துக்கு பொண்ணு பார்த்து அவர் செருப்பு மட்டும் இல்ல, காலே தேஞ்சு போன நிலைமையிலயும் திண்ணையில பேப்பரை வச்சு உக்காந்துகிட்டு இருக்கிற நம்ம சிங்காரத்தை பார்த்து அந்த பையன் என்ன கேட்டான்னு தெரியுமில்ல, கேளுங்க. ஏன்பா இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமாண்டா, கேஸ் விலை ஒரு அளவுக்கு இறங்கிருக்குன்னு பார்த்தா உடனே பால் விலை ஏறிடுது. என்ன பண்றது? ஆமா, இப்ப இது ரொம்ப முக்கியம் பாரு. எப்ப பாரு அடுத்தவங்க வீட்டுக்கு போய் வெட்டி கதை அடிக்க வேண்டியது. உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து பால் காய்ச்சணும் உனக்கு அக்கறையே இல்லையே. ஆமாம்பா, எனக்கு தான் அக்கறை இல்ல பாரு. நான் ஊரா ஜல்லடை போட்டு பொண்ணை கூட்டு வந்தா ஒருத்திக்கும் உன்ன பிடிக்கல. அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அப்பா, இந்த காலத்துல நாம எதிர்பார்க்கிற மாதிரி வேலை மட்டும் இல்ல, பொண்ணு கிடைக்கிறதும் குதிரை கொம்பு தான். நல்ல பொண்ணா படிச்ச பொண்ணா கிடைக்கணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். ஆனா நீ எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏண்டா என்ன பார்த்தாடா அப்படி சொல்ற? உனக்கு அந்த பொண்ணு பாக்குற வேலையை நான் வெளியில பாத்துருந்தா கல்யாண மாலை மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வேற டிவி சேனல்ல இருந்தே என்ன கூப்பிட்டு இருப்பாங்க, தெரியுமா உனக்கு? இது போன் வேற அடிக்குது. ஹலோ, அங்கேர் சொல்லுமா. சிங்கம் சொல்லுங்க, உங்க பையன் விஷயமா தான் வெளில கிளம்பிட்டு இருக்கேன். சரியா சொன்னாங்க. உனக்கு புரிஞ்ச அளவு கூட இதோ இருக்காரு கல்யாணம் சார், அவருக்கு புரிய மாட்டேங்குது. சரி என்னன்னு பாத்துட்டு சொல்லுமா. என்ன சொல்றா? உன்னோட தரகர் கம் ஃப்ரெண்டு அங்கே இருக்க நீ? ஆமாமா, அங்கேரு என் ஃப்ரெண்டு தான். உனக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு என்னை விட அந்த அங்கேரு தாண்டா ரொம்ப சிரமப்படுறா. அவ பார்த்த எல்லா பொண்ணும் எவ்வளவு அழகு, நல்லா படிச்சிருந்தது, நல்ல குடும்பம். நீ என்னத்தான் போய் பேசுவியோ தெரியல, அந்த பொண்ணுங்க உடனே வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு. என்னோட இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணு உங்களால இத்தனை நாளா பார்க்க முடியல. கல்யாணம் ஒன்னு சொல்லட்டுமா? பூச்சமா இருக்குது, என்ன பண்றது? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்து இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணி போறேன்னா நானடாவானான்னு சொல்ல போறேன். நீ என்ன சொல்றது? ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு என்னோட காதல சொல்ல போறேன். ஓகே, அது சரி. அப்பா சொந்த பந்தம் புரோக்கர்னு எல்லாரோட கூட சேர்ந்து போய் பொண்ணு பார்க்கும் போதே எசக பசக வாய விட்டு கல்யாணத்தை நிறுத்தி போடுவான். இதுல இவரே ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு லவ் பண்ண போறாராம்ல. லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்த கல்யாண சுந்தரத்தோட காதல் மன்னன் கதை என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் கல்யாணம் அத்தியாயம் 2. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.